அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் பற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையை நோக்கிய மனிதன் என்ற தலைப்பில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் மனிதனுடைய பதிவேடுகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை ஓரளவு நாம் தெரிந்து விளங்கியிருக்கிறோம். அதில் ஒன்று, எழுத்து மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னொன்று, காட்சிகளாகவே அல்லாஹ் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக, எல்லாற்றுக்கு மேலாக அல்லாஹ் அதை அறிந்தே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற மூன்று அடிப்படை நம்பிக்கைகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் நாம் செய்து கொண்டிருக்கிற அனைத்தையுமே அறிந்து அதை மறக்கக்கூடியவனாக இல்லாமல் அப்படியே பாதுகாத்து வருகிறான். அதே போல எழுத்தின் மூலமாகவும் பாதுகாத்து வருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கது கலக்கனல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. மனிதனை நாம் தான் படைத்தோம், அவனுடைய உள்ளங்களில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் அறிவோம். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு அருகாமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மா யல்கிலு மின் கௌலின் இல்லா லதீஹி ரகீபுன் அதீத். எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை, இல்லா ரகீபுன் அதீத், அதை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் அவனிடத்தில் இருந்தே தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இரண்டு வானவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும், நன்மைகளை வலதுபுறத்திலேயும் தீமைகளை இடதுபுறத்தில் உள்ள மலக்குகள் அப்படியே பத்திரமாக எழுதி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். கிராமன் காத்திபீன், சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்தையுமே அறிந்து பாதுகாத்து வருகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால அதுக்கு அடுத்ததாக அந்த ஏடு விரிக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு அடுத்ததாக இந்த தொண்டை குழியில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இக்ரா கிதாபக்கல் யௌம், இந்த நாளில் உன் புத்தகத்தை நீயே படித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்வான். எப்ப? குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிருஹு ஃபி உனுகிஹி. அவனுடைய கழுத்திலே ஒரு ஏட்டை நாம் தொங்க விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஏட்டில நுஹ்ரிஜுலஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அதை நாம் வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்தி இக்ரா கிதாபக்கல் யௌம், இந்த நாளில் ஒன்னே நீயே கணக்கு செய்து கொள், பார்த்துட்டு எல்லாத்தையும் நீயே பாரு, நீ செஞ்ச நல்லதையும் பாரு, நீ செஞ்ச கெட்டதையும் பார், எல்லாத்தையுமே பார் என்று அல்லாஹ் காட்டும் போது மனிதன் விழுங்கி போய் அதை உணர்வதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லவர்களாக இருந்தால் என்ன பாக்கியம் பெறுவார்கள், கெட்டவர்களாக இருந்தால் என்னென்ன நிலைக்கெல்லாம் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த மூன்று அடிப்படை நம்பிக்கைகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் நம்மை வேறு பக்கம் பாவங்களின் பக்கம் தூண்டுகிறதோ, அல்லது மார்க்கத்துக்கு புறமான காரியங்களை செய்வதற்காக நம்மளை இழுக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளும், அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பாதுகாப்பதற்கான ஏற்பாடாக இரண்டு வானவர்களை உம்மோடு நியமித்திருக்கிறான். மூன்றாவது, உன்னுடைய தொண்டை குழியில் மிகப்பெரிய கேமரா பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அது உன்னை போட்டு காட்டும். சாதாரண நிலைக்கே பயப்படுகிறோம். ஒரு ரூமுக்குள்ள போனால் அங்க போய் குளிக்க ரூமுக்குள்ள இப்ப எல்லாம் செக் பண்ணி குளிச்சுறாங்க. நீங்க ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்தீங்கன்னா ரூம் நாலாபுரத்துலயும் நீங்க போய் உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிச்சிடக்கூடாதான். ஏன்னா அங்கேயும் கேமரா வச்சு ஆபாச படங்களை எடுத்து உங்களுடைய மானத்தை கப்பல் வச்சிருவார்கள் என்று பயமுறுத்துறாங்க. அதுக்கு பயந்துட்டு இப்ப ரூம்ல போய் யாரும் குளிக்கிறது கிடையாது. போனோமா படுத்தோமா ஏஞ்சுமா வெளியில போய் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த மானம் போயிருமே,
என்ற அளவுக்கு மனிதர்களுடைய பாட்டாலே வெட்கப்படுற அளவுக்கு நம்முடைய எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அப்படி நடந்து நெட்ல விட்டா கூட எத்தனை பேர் பார்த்துக்குருவாங்க? ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் பெண்களாக வேற மாதிரி. ஆனால் 1 கோடி மக்களுக்கு முன்னால் அப்படியே திரையில ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்னு வீழ்ப்போம், கதறி பெறுவோம். அந்த மாதிரி சூழலில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அதனால் இந்த 3 நம்பிக்கைகளையும் ஆழமாக பதிவு செய்து கொண்டு மறுமையில வெற்றிக்குரிய காரியங்களாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லியிருக்கிறார்கள், தோல்விக்குரிய காரியங்களாக என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இனிமேல் நாம் அறிய இருக்கிறோம். இதுல அடிப்படையில முடிவு செஞ்சிட்டோம். யாரெல்லாம் ஈமான்ல பெயிலா போனார்களோ, தூதரை பின்பற்றுவதில் பெயிலா போனார்களோ, இவர்களுக்கு அங்கு எந்தவித மதிப்பும் இல்லை. அந்த அமல்களுக்கு அங்கு சல்லி பைசா ஒரு தூசி, ஒரு சாம்பலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட அங்க இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான். நாம சொல்ல இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வோடு சேர்த்து பிறர்களை வணங்கியவர்கள், நம்பியவர்கள் எல்லோருக்குமே அங்கு அமல்களுக்கு மதிப்பே இல்லாமல் ஃபர்ஸ்டா அவர்களை பூரா தூக்கி ஓரம் கட்டியாச்சு. இன்னொரு புறத்துல தூதருக்கு மாறு செஞ்சாலும் அதே நிலைதான். தூதர்களுக்கு மாறு செய்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தடாகத்தில் அது மிகப்பெரிய ஒரு நாள், 50,000 வருடங்களுக்கு சமமான நாள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, அது 50,000 வருஷம் என்றால் நம்முடைய ஆயுளே பல ஆயுள். இந்த உலக வாழ்க்கை 60க்கு 70க்கும் இடையில் தான். இந்த 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள இந்த வாழ்க்கையை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எங்க போகுது? 50,000தோடு கம்பேர் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 ஜென்மங்கள் நாம் எடுக்கிறோம். அங்கேயே ஆயுள் அடைகிறோம். அந்த ஆயுள்களுக்கு மத்தியில நம்ம நின்று போராடணும். அந்த மாதிரி சமயத்துல கீழையும் செம்பு தரையை அல்லாஹ் கொடுத்து சூடு நல்லா தாங்குற அளவுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு பெரிய செம்பு தரை, மேல மிக அருகாமையில் வேதனைக்காகவே படைக்கப்படுகிற சூரியன். இந்த சூரியனை கொண்டு வந்து அப்படி பக்கத்துல நிறுத்தினா பஸ்பமாகி போயிடுவோம். இது தாங்க முடியாது. இதுல இருந்து வரக்கூடிய அந்த அணுக்களையே அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு கொடுக்கிறான். அது நேரடியா கொடுக்காம அங்கு வேறு ஒரு சூரியனை படைத்து வேதனைக்காக வேண்டி அல்லாஹ் தயார் பண்ணி வைக்கிறான். அப்படி நிலையில நிக்கணும் 50,000 வருஷம் நின்று கால் எடுத்து போறது மூமின்கள். இப்ப இவர்களுக்கு தாகத்திற்கு என்ன பண்ணுவது? தாகம்னா அதுக்கு முன்னால நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நீரும் வெளிவந்து விடும். அடிக்கிற வெப்பத்திலையும் கீழே இருக்கக்கூடிய அனல்லையும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இந்த கடைசி அக்னி நட்சத்திரம் நமக்கு வெளிப்பட்டது. அதுக்குள்ள நிக்க முடியல, உட்கார முடியல, போக முடியல, வர முடியல, நல்ல மரத்து நிழல்ல கூட போய் நிற்க முடியல. ஏன்னா காத்தடிச்சா தானே அந்த வெக்கை எடுக்கும், புழுக்கும். நிக்கிறா, வீட்டுக்குள்ள போனா உட்கார முடியல, வெளியில வந்தா நைட்டு 1 மணிக்கு மக்கள் வெளியில வரமாறாங்க. நம்ம ஊர்ல வேற பொதுவாக 8 மணி 10 மணிக்கெல்லாம் அடங்கி போகிற ஊர்களில் கூட நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஆள் வெளிப்படுது. என்னப்பா காரணம் அப்படின்னா தூங்க முடியல. தூங்குனா ஒரு 5 நிமிஷத்துல வேர்த்து வடியுது, கீழே தண்ணி ஆயிடுது, மேலே ஒன்றும் செய்ய முடியல. 3 நாளைக்கு 50,000 வருஷத்துக்கு நிக்க அந்தந்த வேர்வை சொல்றாங்க. அவரவர்களுடைய பாவங்களுக்கு தக்கன வேர்வை வெளிப்பட்டு சிலர்களுக்கு கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். அதுல அப்படியே காலை அப்படியே உலகிட்டு நின்றுலாம்ல, அதுவும் கொதிக்க ஆரம்பிக்கும். சுடுதண்ணிக்குள்ள நிக்கணும். வேர்வைனா குழுகுழுன்னு இருக்கிறது இல்ல, கீழே செம்பு தரையில அப்படி கொதிச்சுட்டு இருக்க சூடு ஏற 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 வேர்வை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இங்க இருக்க மாதிரி ஆதி ஆகி போறதுலாம் கிடையாது. அப்படி கொதி தண்ணிக்குள்ள நின்று ஒரு சிலருக்கு, இன்னும் சிலருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், சிலர்களுக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலர்களுக்கு காது சுவா வரைக்கும் இருக்கும். அந்த சுடுதண்ணிக்குள்ள நிக்க முடியுமா? கஷ்டம். ஆனா நின்றுதான் ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் சிலர்களுக்கு மட்டும் அல்லாஹ் நீர் புகட்டுவதற்கான ஏற்பாடாக அங்கு ஒரு தடாகத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வைத்திருக்கிறான். கௌசர் பேர் கல் கௌசர். இந்த கௌசர் என்று சொல்றமே, இந்த கௌசர் ஹவுதுல் கௌசர் என்று சொல்வார்கள். ஹவுதுன்னா நம்ம இங்க பேரை வச்சிருக்காங்க, நம்ம பள்ளிகளில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பெரிய தடாகத்துக்கு. அந்த மாதிரி அங்கு ஒரு பெரிய தடாகத்தை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி அதுக்கு பொறுப்புதாரி, அதனுடைய மேனேஜ்மெண்ட்
பொறுப்பு என்ன போராளிகிட்ட தண்ணி கொடுத்துக்கிட்டு அள்ளி கொடுத்துக்கிட்டு வரல, அதுக்குள்ள அனுமதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய பொறுப்பாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வழங்குகிறார். அது அல்லாஹ் கல்கோசர் நபியே, உமக்கு நாம் கௌசர் என்ற தடாகத்தை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அங்கு போவாராம். தண்ணியை பற்றியெல்லாம் ரசூலா நிறைய வர்ணிக்கிறாங்க. அதான் நம்ம ஏற்கனவே இப்ப கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம், இங்கே சொல்லியிருக்கோம். இப்ப என்ன செய்துனா, அப்படி போகும்போது அப்படி போறவர்கள் அப்படியே போயிட்டே இருப்பாங்களாம். போய் குடிச்சா ஒரு தடவை குடிப்பவர்களுக்கு அந்த 50,000 வருடமும் தாகம் எடுக்காது. சாதாரண நீர் இல்லாது அவ்வளவு பெரிய அந்த வெப்பத்தை கீழிருந்து வரக்கூடிய சூடையும் மேலிருந்து கொதிக்கக்கூடிய அந்த சூடையும் ரெண்டையும் தாங்கி உள்ளுக்குள் நிற்கிற அளவுக்கு நம்முடைய எல்லா உறுப்புகளுக்கும் அந்த நீர் சத்தை கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக படைக்கிறான். அது படைச்சு ஒரு தடவை அப்படி குடிச்சாச்சுன்னா சரியா போச்சு. அந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் ஊத்துறாங்கல்ல, இன்ஜின்களுக்கெல்லாம் அப்படி தூக்கி ஊத்துனா கூலன் வாட்டர் அப்படி தூக்கி ஊத்துனா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த வெப்பத்தை தாங்குற அளவுக்கு அந்த தண்ணிக்கு பவர் இருக்கு. அந்த மாதிரி 50,000 வருஷம் சூட தாங்குற அளவுக்கு இந்த ஹவுலுல் கௌசருடைய தண்ணீர் அல்லாஹ் வைத்து குடிக்க போனோன்னே எல்லாரும் போவாங்களாம் குடிப்பதற்காக வேண்டி. போயிட்டே இருக்கிற வழியில அப்படி போறவர்கள் கொஞ்சம் பேர் அப்படி போய் குடிக்க போகும்போது தடுத்து நிப்பாட்டுவார்களாம் மலக்குகள், உள்ளுக்குள்ள நுழைய விடாம. ஏன்னா அங்க உள்ளுக்குள்ள போயிட்டா ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாலும் அனுமதி வழங்கப்பட்ட மாதிரி உள்ள போயிடலாம். ஆனால் அப்படி போகும்போது இப்ப 2 இருக்கிறது. ஒன்னு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸஹாபி என்று சொல்லுவேன், என் தோழர்கள் அவர்களையே நீங்க தடுத்து நிப்பாட்டுறீங்கன்னு மலக்குகள்கிட்ட நான் முறையிடுவேன். அப்பொழுது மலக்குகள் எனக்கு பதில் சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய ஹதீஸ்களை தொகுத்து சாட்டா சொல்றது. நிறைய ஹதீஸ் எப்படி வருதுன்னா, என் தோழர்கள் சொல்வார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மலக்குமார்கள் தடுத்து சில பதிலை சொல்வார்கள், அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே பதில் சொல்லப்படும். என்ன, யா முஹம்மது லா தத்ரி பஅத அஹதஸ மா பஅதக், உனக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன புதுமைகளை செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது என்று சொல்லப்படும். அப்படி சொன்ன உடனே இது ஒண்ணு சஹாபாக்களுக்கு. இப்ப சஹாபாக்கள் மட்டும், இதுல சஹாபாக்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரும்பெரும் சஹாபாக்கள்லாம் வந்துட மாட்டாங்க. சில பேர் அப்படின்னா உமர் வந்துருவாரோ, உஸ்மான் வந்துருவாரோ, அவர்களாம் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்ற சஹாபாக்கள் வருவார்கள். அதுல சில சஹாபாக்கள் எதுல வருவாங்கன்னா, பத்ர் களத்தில் கலந்து கொண்ட அந்த 300 சொச்ச சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் எல்லாம் தடுத்து நிப்பாட்டப்பட மாட்டாங்க. ஏன்னா உத்தரவாதம் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டது, அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி, அவர்கள் விரும்பியதை செய்யட்டும் அல்லாஹ்வே சொல்லிட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல பையத்துர் ரில்வான் உஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட 1500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், அதுல இருந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டோம் என்றான். அல்லாஹ் அவர்களை எல்லாம் நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹ் பொருந்திக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்ப அது அல்லாத வேறு சில சஹாபாக்கள் வருவார்கள், நம்ம யாரெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னொரு சில பேர் நம்மளை கலக்கி விட்டுருவாங்க. பாத்தீங்களா நஜாத் பள்ளியில சஹாபாக்கள் நரவாசாக்கிட்டாங்க, திட்டுறாங்க அப்படின்னு. திட்டல ஹதீஸ்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் தடுத்து நிப்பாட்டோன்னே ரசூலா பதறி போய் சொல்லுவாங்க, யா சஹாபி, என் தோழர்கள் ஏன் விடுறீங்க, ஏன் தடுக்கிறீங்க? அப்ப சொல்லுவாங்க, அல்லாஹ் புறத்திலும் சொல்லப்படும், யா முஹம்மது லா தத்ரி மா அஹதஸ பஅதக், உமக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் என்ன உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது அப்படின்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹுக்கன் நாசமாகட்டும் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்களாம். எந்த வார்த்தைய? ஈசா நபியை கூப்பிட்டு அவருடைய தாயாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் அந்த 2 பேருக்கு உறுதி வாக்குமூலம் வாங்குவார். வைது காலல்லாஹு யா ஈஸா இப்னு மர்யம் அன்த குல்த லின்னாஸி தஹதுனி வ உம்மி இலாஹைனி மின் துனில்லாஹ், யா மரியமுடைய மகன் ஈசாவே, நீ உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுள் அல்லாத கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ சொன்னையா என்று கேட்பான். அப்ப ஈசா நபி சொல்வார்கள், சுப்ஹான், நீ பரிசுத்தமானவன், நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் அப்படியெல்லாம் சொல்லல, மாறாக நான் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு பொறுப்புதாரி,
தவஃபைதனி, என்னை நீ மவுத்து உயர்த்தி கொண்டதுக்கு பின்னால் அந்த அகீபுன் அலீம், நீதான் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தாய், அதனால எனக்கு தெரியாது என்று ஈசா நபி சொல்வதை போன்று நான் சொல்லி ஒதுங்கிக் கொள்வேன். இது அங்குள்ளது. இப்ப இன்னொரு ஹதீஸ் பிரத்யேகமாக யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் பதறி போய் இவர்கள் என் சமூகம் இவர்கள் என் சமூகம் என்று சொல்லுவாங்களாம். இங்கதான் ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதனால கூட ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு இலக்கணம் வைத்திருக்கார்கள், அதோடு ஓடி போயிடும். ஆனால் இங்கு எல்லாத்தையுமே உள்ளடக்கிறோம். சஹாபா தாபின்கள் தபா தாபின்கள் இமாமு எல்லா காலத்த 14 நூற்றாண்டு இன்னி காலகட்டம் எல்லா காலகட்டத்திலையும் இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய சிலர்கள் அங்கு தண்ணி குடிக்க போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களால் தடுத்து நிப்பாட்டும் போது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் யா உம்மத்தி, என் சமூகம். இப்போ ஒரு கேள்வி வருது, என் சமூகம் என்று எப்படி ரசூலுல்லாஹ் தெரிந்து கொண்டார்கள்? தெரியணும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வெரி சிம்பிள். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, என்ன கியாமத் நாளில் ஒளி செய்யக்கூடிய உறுப்புகளை வைத்து என் சமூகத்தை நான் அறிந்து கொள்வேன். அவர்களுக்குடைய அந்த ஒளி செய்த உறுப்பு அந்த நாளில் பள்ளிச்சென்று மின்னும். அந்த உறுப்பினுடைய அந்த பிரகாசத்தை வைத்து நான் தெரிந்து கொள்ளும் இவர்கள் எல்லாம் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று இப்படி தடுக்கப்படுவார்கள். அப்பொழுது எதனால இவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்றால் ஒன்லி ஒன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். சுருக்கமா சொல்ல வேண்டியது என்னன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து இவர் செஞ்சாரு அவர் செஞ்சாரு, இந்த இமாம் செஞ்சார்கள் அந்த இமாம் செஞ்சார்கள், அவர்கள் சொன்னது இவர்கள் சொன்னது என்று உலக அறிஞர்கள் ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அங்கு விடை என்ன என்றால், நீ முஹம்மதை பின்பற்றினாயா அல்லது இவர்களை பின்பற்றினாயா? முஹம்மது சொன்னதை செய்தாயா அல்லது இவர்களை செய்ததை சொன்னாயா? இவர்கள் செய்ததை சொன்னால் அவர்கள் பின்னாடி போ, முஹம்மது சொன்னதை செய்திருந்தால் வா என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்க இருக்கிறான். ரொம்ப கவனமாக செய்வது சிறிய அமல்களாக இருந்தாலும் அற்பத்திலும் அற்பமான அமலாக இருந்தாலும் அது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்ததாக இருந்தால் செய்வோம். மிகப்பெரிய அமல்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் செய்யலையா தூக்கி ஓர கட்டிடுவோம். அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை, எந்த விதமான இதுவும் அதுக்கு உத்தரவாதம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக எச்சரித்திருப்பது கொண்டு என்னென்றால், மன் கதப அலைஹி முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டுகிறார்களோ அல்லது வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறார்களோ ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார், அவர்கள் தங்களுடைய நரக இருப்பிடத்தை நரகத்தில் ரிசர்வேஷன் செஞ்சுக்கிட்டு முன்பதிவு செஞ்சுக்கிடுவாங்க. எதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால தான் சொல்லுவாங்க. நாங்க செஞ்சு இவங்க செஞ்சோம்னா சொன்னா கேட்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு குறிப்பே உருவான பின்னாடி அவர்கள் எல்லாம் நம்ம பினாவரியா பார்க்க இருக்கிறோம். அவர்கள் யார் யார் கராமியாக்கள் என்று சமூகத்தில் ஊடுருவிய புல்லுருவிகள். இவர்கள் எல்லாம் நல்ல அமல்களை செய்வதற்கு மார்க்க ஆதாரம் தேவையில்லை என்றவர்கள். நல்ல அமலை எவ்வளவு எப்படி வேணா செஞ்சுக்கலாம், அவர் விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம் என்று ஊடுருவினார்கள். இந்த ஊடுருவலை எல்லாம் நம்ம கிளிக்க தேவையில்லை, இமாம்கள் கிழித்து பிரிச்சு மேற்கிறார்கள். சொன்னால் இவர் இப்படி சொன்னாரான்னு வைங்க, நம்ம சொன்னோம்னா நீ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்குது. புகாரி சொன்ன, இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன, இமாம் ஷாஃபி சொன்ன, இமாம் மாலிக் சொன்ன, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்ன, வாயை மூடிட்டு போகணும். ஏன்? அவங்க தான் நம்மளை விட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர்களை சமுதாயத்தை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எக்காரணத்தை கொண்டும் தயவு செய்து மாறு செஞ்சிடாதீர்கள். மாறு செஞ்சால் மறுமையில் அந்த அமலுக்கு கடுகு அளவு கூட, கடுகின் துளி அளவு கூட, கடுகில் இருக்கக்கூடிய அளவில் கோடியில் ஒரு பங்கு வைத்தால் கூட அந்த மதிப்பு கூட வராது. அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நம்ம அமல்களை முன்னெடுத்து செல்வோம். இப்ப மறுமையில பயன் தரக்கூடிய மிக மிக முக்கிய அமல், அந்த அமல்களில் நாம் கவனமற்று இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா தர்மம். தர்மத்திலே பல வகை இருக்கிறது. அது மிக முக்கியமான தர்மம் எது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார்கள் என்றால், நம்ம எல்லாம் அதுல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். ஒன்னு என்ன, ரசூலுல்லாஹ் மதீனாவுல வந்த உடனே கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைரும், இஸ்லாத்திலேயே மிக சிறந்த அமல் எது, இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துத்இமுத் தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள். இஸ்லாத்திலே மிகப்பெரிய சிறந்த அமலாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு வ தக்ரவுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள்.
யார மன் அரஃப்த, உமக்கு தெரிந்தவர்களுக்கும், வமல்லம் தாய், உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் சலாத்தை சொல்லுங்கள், இல்ல பரப்புங்கள், கொண்டு போய் உலகமுள்ள வியாபித்து பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பரப்பப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறது என்னன்னா, அமல்களிலே ரொம்ப பெரிய அமல் எது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. ஆனா இதுல நம்ம ஆளுங்களுக்கு ₹1 போடுறது ரொம்ப ஈஸி. உணவும் தேடி வருவாங்க. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் காலையில இருந்து களை கட்டி இருக்கும். நம்ம ஆளு அப்படியே வந்து 50 பைசாவா சில்லறையை மாற்றி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு பூரா தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்றான், ஒரு ஆள்கிட்ட போனா ₹1 கிடைக்குது, பேசாம 50 கடைக்கு போனா 100 கடைக்கு போனா ₹100 கிடைச்சு போயிடும், சல்லுன்னு எடுத்துக்கிட்டே போறான். ஆனால் இப்படி மாத்தாமல் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் என்றால் இந்த பிச்சைக்காரர்களும் குறைக்கப்படுவார். அது குறிப்பா முஸ்லிம்கள் ஊர்ல தான் ரொம்ப அதிகம். அதனால இதை குறைக்க வேண்டுமானால் இந்த சுண்ணத்தை மீட்டியாக வேண்டும். இது சுண்ணத்து, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. அப்படி உணவளிக்கிறதுல முடிவு செஞ்சோன்னா 1 நாள் உணவளிங்க, 2 நாள் உணவளிங்க, குறைஞ்சிக்கிட்டே வந்துருவாரு. ஏன்னா நீங்க தினமும் 50 பைசா போட போயிட்டா தினமும் வர்றான், தினமும் 100 கடைக்கு போறான். ஒரு நாள் உனக்கு என்ன சாப்பாடு தானே, இங்க வா அப்படின்னு சோத்தை போட்டு விட்டீங்கன்னா அதோட காலி. எதுக்காக வரான்னா சோத்துக்காகத்தான் வருகிறார்கள். அவர்கள் மட்டும் இல்ல, பொதுவாக மக்கள் பசித்தவர்களுக்கு யாருன்னு பார்க்காமல் உணவளிக்க சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உணவளிக்குமானால் எல்லா அமல்களிலும் சிறந்த அமலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் மறுமையில் சிராய்த்து சொல்வாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா மக்களையும் கூப்பிட்டு வைத்து இல்ல ஏழை பணக்காரன் இல்ல நடுத்தர எங்களுக்கே சோத்துக்கொள்ள அப்படி இல்லை. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழிமுறை சொல்றான்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாரையும் அல்லாஹ் கூட்டு வைத்துக் கொண்டு கேட்பானா, எப்படி ஆதத்தினுடைய மகனே, இனிஸ்தத்தாந்த உன்னிடத்துல நான் உணவு கேட்டேன், பலம் துகைமோனி, எனக்கு உணவளிக்காம விட்டுட்டேப்பா அப்படின்னு. அப்ப நம்மெல்லாம் போய் அல்லாவுக்கு போய் எங்க உணவளிக்கிறது? அவனுக்கு யாருலா உமக்கு எங்க நாங்க உணவளிக்க முடியும்? நீ எப்ப என்கிட்ட வந்த? வார்டு கவுன்சிலர் வந்தாலே விழுந்து பராமரிப்போம். ஊர் ஜமா தலைவர் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து வர்றாருன்னு சொல்லிட்டாலே விதவிதமான விருந்து வைப்போம். ஜெயலலிதா அம்மா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு மதிய விருந்துக்கு வரான்னு சொன்னா இருக்க பண்டாரி கூட எங்க வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. படைத்த பரம்பொருளாகி நீ வரன்னு சொல்லியிருந்தா லால் பட்டையே கெரியால வச்சிருப்போமே, அப்படி இருக்கிறத விட்டு நீ வந்தோம்னு சொல்றியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா, இன்னும் அடியான் பசி என்று உம்மிடத்துல வந்தானே. அவை இந்த இடத்துல முஸ்லிம்னு சொல்லல, இந்த இடத்துல அல்லாஹ் பிரிச்சு இந்த இனத்தை சேர்ந்தவன்னு சொல்லாம என்னுடைய அடியான் பசி என்று உம்மிடத்துல வந்தானே, நீ என்ன செஞ்ச? அதுக்கு உணவு கொடுத்தியா? என்ன சொன்ன? எச்ச மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாது காட்டி விட்ட. அங்கு நீ உணவளித்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய். அங்கு எனக்கு உணவளிக்காதனால அங்கு இங்க அதிருப்திக்கு ஆளாகிறாய் என்று சொல்லிட்டு என்னை அதுக்கு கூலியாக அல்லாஹ் தன்னையே முன்னிறுத்துகிறார். சொர்க்கம் எல்லாம் அப்புறம் இங்கு அல்லாஹ் அந்த மகசரிலே நீ செஞ்ச இந்த அற்பமான அமல்களுக்கு என்ன கூலினா நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். அதனால உணவளிக்கணும். இதை என்ன சிரமம் வரும்னா, நான் உணவளிச்சிடம்ப, ஆனா வாங்கி திண்டு விட்டு பக்கத்து கடையெல்லாம் பறக்கிட்டு போறானே அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். இது எல்லா சமுதாயம் சேர்ந்து இனிமேல் முஸ்லிம் ஊர்களுக்குள் வந்தால் காசு கிடைக்கவே கிடைக்காது, பசி வரையா சோறு கிடைக்கும். சோறு வேணும்னா நீ பாடு உட்கார்ந்து வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போ என்ற நிலையை உருவாக்கும். அப்படி உருவாக்கி இருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். இங்க போனீங்கன்னா அந்த சாவடி பக்கத்துல நிறைய கட்டிடம் கிடக்கு. அந்த காலத்துல இந்த ஊர் நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய வீடுகள்லாம் இல்லை, இவ்வளவு பெரிய கட்டடத்தை பிரமாண்டமா கட்டல. என்ன அப்ப கூரை வீடு போட்டிருந்தாங்க, ஓட்டு வீடு போட்டு வச்சிருந்தாங்க, மண் சுவர் கட்டி வச்சிருந்தாங்க. சில பேர் செங்கல்ல சின்ன சின்ன வீடுகளை கட்டியிருந்தாங்க. ஆனா அந்த சத்திரத்தை பாருங்க, அந்த காலத்துல கட்டினது இடி தானே புயலும் கூட அப்படி அசராம நிக்கிறது. ஏன் கட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது உணவளிப்பு, ஏழைகளுக்கு உணவளிப்பது அவ்வளவு சிறந்த அமல். அந்த அமலுக்காக அவர்கள் அந்த உருவாக்கி அதுக்காக அந்த காலத்துல பல லட்சங்கள் பல பணங்களை எல்லாம் எழுதி வைத்து அன்றாடு சோறு வெந்துகிட்டு இருக்கணும். வேலைக்கு பசின்னு வந்தவர்கள் பசின்னு ஊரை தாண்டி போக கூடாது, சாப்பிட்டுட்டு போகணும்னு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சத்திரம் இருக்கு, அமல் இல்லை. சத்திரம் அப்படியே கிடக்கு.
அமல் பூரா காணாம போயிடுச்சு. அதை மாத்தணும். நம்முடைய வீடுகள்லையும் தாய்மார்கள் வந்தையா உட்கார பசிக்குதா சோறு சாப்பிடு, இந்த காசு சேர்க்கிற வேலையா விட்டு 50 பைசா வாங்கிட்டு போய் நீ என்ன செய்ய வெட்டி குடிப்பியா? குடிக்க முடியாது. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 ரூபாய் வாங்கிட்டு போய். அதனால ஒருவேளை சாப்பாடு உனக்கு உன்னுடைய வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அப்படிதான் செஞ்சாங்க. ரசூலாட்ட வராங்க ஒருத்தர், வெளியூர்ல இருந்து வராரு. அவர்கிட்ட வந்தோடனே அவர் கேட்கிறாரு, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கூப்பிட்டு இவரை கூட்டு போய் பைத்துல் மால் ஆற்றுல பாலை கலந்து கொடுங்க அப்படின்றாங்க. அவரும் போறாரு. போய் பாலை கறக்குறாங்க. இங்க இருக்க மாதிரி 100 மில்லி ஆடு இல்லை, அது ஒரு லிட்டரு அதுக்கு மேல கறக்கக்கூடியது அந்த ஆடுகள். அதுல கறந்து கொடுக்குறாங்க. அதனால ஒரு ஆட்டு பாலை ஃபுல்லா குடிச்சாரு. 1 லிட்டர் பாலை இன்னைக்கு நம்ம குடிச்சாலும் சரிக்காது. அவர் அடிச்சாரு. அடிச்சுட்டு பத்தல இன்னைக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் அப்படி பீச்சு கொடுக்குறாங்க இன்னொரு ஆட்டுல, அதுவும் குடிக்கிறாரு. அப்புறம் பத்தலன்றாரு. இப்படி 7 ஆடு சுமார் அந்த அவர் மட்டும் 4 லிட்டருக்கு மேல குடிச்சுட்டாரு. ஒரே சமயத்துல குடிச்சுட்டா முகம் சுளிக்கவே இல்லை. ஏன் சுளிக்கலண்டா, ஹதீஸ்ல வருகிறது, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவளிக்கிறத வலியுறுத்தி பிறருக்கு உணவளிப்பதற்காக வேண்டிய வேலைகளுக்கு போவோம். கூலி வேலைகளுக்கு போய் வேலைகள் செஞ்சுட்டு வந்து அந்த பணத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சத்தை நாங்க சாப்பிட்டு பசித்தவர்களுக்கு உணவளிப்போம். அதனால 4 ஆட்டு 7 ஆட்டு பாலை குடிச்சாலும் அவர்களுக்கு முகம் சுளிக்காம கொடுத்தாங்க. யார்? முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர். ஏன்னா அந்த ஹதீஸ்ல வருகிறது. குடிச்சிட்டு போய் நைட்டு படுத்துட்டாரு. காலையில எந்திரிச்சு அவர் பார்த்துட்டு இந்த முஸ்லிம்களுடைய இந்த செயல்களை எல்லாம் ரசித்து காலையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டார். கலிமா சொன்ன உடனே மறுநாள் உணவு கொடுக்கணும்ல, காலை உணவுக்கு போய் அதே பைத்துல் மால் ஆட்டுல இருந்து பீச்சு குடுக்க சொல்றாங்க. அவர் வாங்கி குடிச்சிட்டு இன்னொரு ஆட்டை பீச்சு கொண்டு வந்தா குடிங்க அப்படின்னா, போதும் எனக்கு பஸ் எனக்கு போதுட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது முஃமினும் யஷ்ரபு பி ஜூஇன் வாஹிதின், மூமின் ஒரே ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். வல் காஃபிரு அவன் யஷ்ரபு சப அம்மாயின், அவன் 7 வயிற்றுக்கு சாப்பிடுறான். மூமினானவர்கள் ஒரு வயிற்றுக்கு தான் சாப்பிடுறான். அதனாலதான் அல்லாஹ் இந்த பறக்கத்தை நமக்கு இன்னைக்கு வழங்கி வச்சிருக்கிறான். நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு போனா வீடு கட்டுறதுலாம் சும்மா, வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு பெரிய சம்பளம் எவ்வளவு? ஒரு 50 ரூபாய், ஒரு 60 ரூபாய், எண்ணி சில பேர்கள் 1 லட்ச ரூபாய் தாண்டலாம். ஆனால் நாம கட்டியிருக்க வீடுகள் மாறி இப்ப சமூகம் கட்டாமல் போனது ஏன்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய நகைகள் சமூகத்தில் இல்லாமல் போனது ஏன்னா, இந்த 50,000 ரூபாய் எல்லாம் இங்கு வேலை செய்யற ஐடி கம்பெனியுடைய ஒருத்தருடைய வருமானத்துக்கு ஈக்குவலாகும். ஐடி கம்பெனி சாயனமா 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் அப்படி சம்பளம் வாங்குபவர்கள் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. அப்படி சம்பளம் வாங்குறவர்களுக்கு நகை கம்மியா தான் இருக்கு. அப்படி சம்பளம் வாங்குறவர்களுக்கு வசதி குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டுல போய் 20 ரூபா 30 ரூபா அவ்வளவு சம்பாதிக்கிறவர்கள் கூட இங்கு பெரிய வீடுகளை கட்ட முடியுது என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத். அல்லாஹ் நம் முன்னோர்கள் செய்த அந்த தானத்தின் மூலமா நமக்கு அது உணவு தான். வேறு பள்ளிவாசல் அதெல்லாம் வேறு தர்மங்கள். ஆனால் பெரிய தர்மம் உணவளிக்கிறது. இந்த உணவளிக்கிறது ரொம்ப கவனமா இருக்கும். அதோடு சேர்த்து தண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன ஒரு அமல் எதென்றால் தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பது. ஆனா இன்னைக்கு அதுவே வியாபாரம் போச்சு. ரெண்டுமே வியாபாரம். 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்ட்டான். எங்க போய் அதனை தர்மமாக்கி இருந்து. ஆனால் தண்ணி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையான தர்மம் என்று சொன்னார்கள். நிலையான தர்மம்னா யாராவது தர்மம் செய்யணுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டா அவர்கள் சொல்வார்கள், தண்ணி இல்லாத ஒரு ஊர்ல போய் தண்ணி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய், அதுதான் நிலையான தர்மம். அது யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அந்த குடிப்பவர்களுடைய எல்லாருமே வரும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் தண்ணீர் பந்தல் போட்டு வச்சிருக்கிறாங்க. பந்தல் இருக்கு, கூடையே பானை இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. யாராவது ஓடி வந்து தண்ணி குடிக்கிறாங்க வந்து பயணிகள் வந்து பார்த்தா வெறுமானே தான் பாக்குறது. ஓ, தண்ணீர் பந்தல்ல, இது வெறும் பந்தல் தான் அப்படின்னு மாத்தணும். செய்யற அமலுக்கு சின்ன அமல் என்ன, காலையில கொண்டு வந்து ஒரு 2 டேங்க்ல ஒரு 2 குடத்துல ஊத்தி விட்டா பானை நிறைஞ்சிட போகுது. ஆனா பானை பெருசா வச்சுட்டாங்க, பக்கத்துல டம்ளர் வேற, தண்ணியே கிடையாது. ஆனா மத்த எல்லா பொருளும் இருக்கு. தூக்கிட்டு போய் குழாயில குடிச்சுட்டோம்னா குழாயில தண்ணி வர மாட்டேங்குது, அதையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2 அமலும்
மிக சிறந்த அமல்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் ஸ்லாகித்து சொல்லப்படுற அமலாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 அமல்களையும் நாம் கவனம் எடுத்து நம்மளால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நன்மைகளை ஈட்டிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்குரிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, நம்முடைய பணிகள் பல இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய பணிகளையும் நாம் சரியாக வகுத்தெடுத்து செய்கின்ற காரணத்தினால் நம்முடைய பணிகளும் அப்பப்ப அதற்கு ஏற்ற மாதிரி அமைகிறது. அதனால் இந்த கோடை விடுமுறையில் ஸ்கூலுக்கு செல்ல இருக்கிற புதிதாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் உள்ளவர்கள் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான காலத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் சுன்னத்து பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி. அவர்கள் யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் வருவார், அதை கட் பண்ணி விட்டு போவார். ஆனால் இன்னைக்கு சுண்ணத்து பண்ணுறதுனா அதுக்கு டாக்டர்கள் வாங்குற ஃபீஸை அவங்களால கட்ட முடியும். அது ஒரு பெரிய விழா எடுக்கிறதுனா 2வது, அது விதத்தான. ஆனால் நார்மலாக செய்கிறதுக்கே முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த பணியை இலகுவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிற இந்த சுண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவரோடு கத்னா முகாம் என்று சொல்லி வருகிற 1ஆம் தேதி நாம் இந்த மர்கஸுக்கு மேல் மாடியில் வைத்திருக்கிறோம். அதில் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களும், அப்படி செய்ய இயலாமல் இருக்கக்கூடிய தெரிந்த நபர்கள் அவர்களிடத்திலும் சொல்லி அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கத்னா செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து நாம் இஜ்திமா நடத்தியதிலையும் இந்த பணி செய்வதிலையும் நிறைய பொருளாதார தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது உங்களை விட்டால் வேறு வழியும் இல்லை. அதனால அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஏன்னா இது நம்ம கொடுக்குற இந்த பணம் நீங்க தயவு செய்து இது தர்மம் என்று நினைக்காது. தர்மம் என்று பெயர் இருந்தால் கூட அல்லாஹ் சொல்லுவான், மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்பன் ஹஸனன், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பல மடங்காக அதை நாம் திருப்பி கொடுக்கிறோம். அதை ரசூலா கூட விளக்குறான் எப்படி அல்லாஹ் திருப்பி கொடுப்பான் என்பது. உங்கள் ஒருத்தர் ஒரு குதிரை குட்டியை வாங்கி கொண்டு எப்படி வளர்ப்பாரோ அதே போன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தனது வலது கையில் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி வளர்த்து மிக பிரம்மாண்டமா வளர்த்தெடுத்து மாஷல்ல போய் நின்ற உடனே அல்லாஹ் காட்டுவானா, இதுதான் நீ செஞ்ச தர்மத்துக்குரிய பிரதிபலன் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடனே, யாருடா இவ்வளவு பெருசா, நான் அப்படி ஒன்றும் செய்யலையே, சும்மா கம்மியா தானே 5 ரூபா 10 ரூபா தான் கொடுத்தேன், இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு 5 ரூபா தான் கொடுத்தேன், ஆனா அன்றைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுப்பார், இந்த பணம் எவ்வளவு பெரிய இருக்கும், அவ்வளவு பெரிய இருக்கு, எடுத்துட்டு போ என்று அல்லாஹ் ஒரு சுபஹானல்லாஹ் நன்மை எதிர்பார்த்து நின்றுக்கூடிய நேரத்தில், சாதாரண நேரத்தில் கொடுத்தா போனா போயிட்டு போயிடுவான். ஆனால் பண கஷ்டம், வீட்டுல டீ கூட வாங்க, பால் கூட வாங்க காசு இல்லாத போது ஒரு ஆள் ஒரு 10,000 தூக்கி இந்தாங்க பாய் அப்படின்னு கொடுத்தா, எதுக்குப்பா அன்னைக்கு கொடுத்தீங்க, நான் கஷ்டமான நேரத்துல, அது இன்னைக்கு நான் நல்ல செல்வமா இருக்கேன், நல்ல வசதியா இருக்கேன், நாங்க போய் வச்சுக்கோங்க பாய் அப்படின்னு கொடுத்தா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எப்படி இருக்கும் மனசு, புல்லரிச்சு போவோம். அப்படிதான் அல்ல, அந்த மாதிரி நம்முடைய இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். கீழே சாதாரண கஷ்டம் அல்ல, எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த கஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய தானங்களை கணக்கு பார்க்காமல் அள்ளி போடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கணக்கில்லாமல் வாரி வழங்க இருக்கிறான். வாக்குறுதி